ஜப்பானுக்கு வந்த கொஞ்சம் மாசத்திலேயே எல்லாரும் வாங்குற ஒரு பொருள் இருக்கு, என்னன்னா சைக்கிள். நம்ம ஊர்ல ஸ்கூட்டர் யூஸ் பண்ற மாதிரி இங்க சைக்கிள் யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு சைக்கிள் அட்லீஸ்ட் இருக்கும். ஜப்பான்ல அதிகமா திருட்டு போறது ரெண்டு பொருள், ஒன்னு மழை நாள்ல கொடை, இன்னொன்னு சைக்கிள். அதனாலேயே ஜப்பான்ல புது சைக்கிள் வாங்குறோம்னா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்றது கம்பல்சரி. காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி சைக்கிளுக்கும் யூனிக்கா ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை சைக்கிள்ல ஒட்டி வச்சுக்கணும். இன்கேஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலனா வழியில போலீஸ் நிறுத்தி செக் பண்ணும்போது நம்ம சைக்கிள் தான் இது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவைப்படும். அப்புறம் ஜப்பான் ஸ்பெஷல் இந்த மமாச்சாரி சைக்கிள்ஸ். பெரும்பாலும் அம்மாக்கள் சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் டிசைன் பண்ணி இருந்தாலும் அப்பா அம்மான்னு ரெண்டு பேருமே இதை காமனா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டுல ஒரு ஸ்கூட்டர் இருந்தா ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. அண்ட் இங்க சைக்கிள் போறதுக்குன்னே இப்படி ப்ளூ லைன்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல இருக்காது. கவர்மெண்ட் இதுக்குன்னு தனியா ட்ராக் எதுவும் போடல அப்படின்னாலும் இந்த மக்களே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படியே சேஃபா ஓட்டிக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல காத்தடிக்கிறதுக்குன்னே இப்படி வச்சிருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு போய் ஃப்ரீயா காத்தடிச்சுட்டு பெட்ரோல் விலையை பத்தி யோசிக்காம நிம்மதியா சைக்கிள் ஓட்டிட்டு போலாம்.